வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு டிஃபரண்டான டெக் கேட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே ஒரு டிஃபரண்டான டெக் கேட்ஜெட் வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அ டிஃபரண்ட்னா எப்படி நம்ம சேனலுக்கும் அந்த டெக்குக்கும் சம்மந்தம் இல்ல. அது என்னடா டெக் கேட்ஜெட்ன்னு கேட்டீங்கன்னா, தெர்மாமீட்டரோட அன்பாக்சிங் அப்புறம் ரிவ்யூ நம்ம போட்டிருந்தோம். நீங்க பார்க்கல அப்படின்னா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். நீங்க அத போய் செக் பண்ணி பாருங்க. சரி ஓகே. இன்னைக்கு என்ன டிஃபரண்டான டெக்க நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெயிட் ஸ்கேல். வெயிட் ஸ்கேல்ன்னு சொல்றத விட கிச்சன் ஸ்கேல்ன்னு கூட சொல்லலாம். அது வெயிட் ஸ்கேல்னா எப்படின்னா வந்து மனுஷங்களோட வெயிட்ட மெஷர் பண்ணாது. அவ்வளோ கெப்பாசிட்டி இல்ல அதுக்கு. அதுக்கு பதிலா குட்டி குட்டி ஆப்ஜெக்ட்டோட வெயிட்ட நீங்க மெஷர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் நீங்க சாப்பிடுற ஃபுட்டு, இல்ல ஏதாவது பேக்கிங் பண்றீங்கன்னா, அந்த பேக் பண்றதுக்கான வெயிட் எல்லாம் நீங்க அதில கண்டிப்பா செக் பண்ணலாம். அந்த டெக் கேட்ஜெட் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி அதோட ரிவ்யூவும் பார்க்க போறோம். அதோட விலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அம் ரொம்ப பேச விரும்பல. நம்ம அதுக்குள்ளேயும் அன்பாக்சிங் பார்த்துடலாம். அதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா இருந்தா, கீழ இருக்க ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பாக்சிங்குள்ள போலாம். சரி வாங்க. நம்ம இப்ப அன்பாக்சிங் பார்ப்போம். இது பேட்டரி அதுக்குள்ள போடுறதுக்கான பேட்டரி. சரி வாங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். எஸ். இதுதான் கிச்சன் ஸ்கேல். எலக்ட்ரானிக் கிச்சன் ஸ்கேல். கெப்பாசிட்டி எல்லாம் குடுத்துருக்காங்க. வேணுன்றவங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க என்னென்ன இருக்குன்னு. ஓகே. இத நம்ம பிரிச்சு பார்ப்போம். காய்ஸ் இத நான் சொல்லியே ஆகணும். ரொம்ப சின்னதா இருக்கு. இங்க பாருங்க என் கை புடிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. ரொம்ப குட்டியா தான் இருக்கு. உள்ள இதுக்கு ஒரு சின்ன புக்லெட் குடுத்துருக்காங்க. வேணும்னா அத பார்த்து படிச்சுக்கலாம். சரி இப்ப இதெல்லாம் எடுத்து ஓரம் வச்சுட்டு, நம்ம செல் போட்டு பார்ப்போம். வாவ்! செல் போட்டே தான் இருக்கு. நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. செல் அவங்க குடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம தான் போடணும் அப்படின்னு நெனச்சேன். பரவால்ல செல் போட்டே தான் இருக்கு. இப்ப ஆன் பண்ணிருவோம். இத எடுத்து வச்சு பார்ப்போம் எவ்வளோ வெயிட் காட்டுதுன்னு. 26 கிராம்ஸ் காட்டுது. இந்த மோடுன்னு குடுத்துருக்காங்க. அப்புறம் டேர் அப்புறம் 0ன்னு இருக்கு. இது கிராம்ஸ், இது ஓசெட். இப்ப வந்து இந்த கிச்சன் ஸ்கேல் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும். ஏன்னா வெயிட் லாஸ் பண்றவங்கன்னா மெஷர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. மெஷர் பண்ணி கேலரிஸ் கவுண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து அ அ வேற மத்தவங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்லயே வந்து ஒரு சில பேக்கிங் பிசினஸ்லாம் பண்ணுவாங்க. கிராம்ஸு கணக்கு பண்ணி இத்தன கிராம் தான் இருக்கும் அப்படின்னு பேக்கிங் பிசினஸ்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம். எனக்கு வேற ஒரு பெர்சனல் யூஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன். சரி இத இப்படி வச்சுட்டு நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்டோட வெயிட் கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேல இன்னொரு ஆப்ஜெக்ட் வைக்க போறீங்க. இந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட் வேணாம். இந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட் இல்லாம அந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட் மட்டும் தெரிஞ்சா போதும்னா, இத டேர்ன்னு ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இது 0 ஆயிடும். இப்ப நீங்க அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து வச்சீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட்டோட வெயிட் மட்டும் தான் காட்டும். பாருங்க இப்ப 36ன்னு காட்டுதா? இங்க பாருங்க உங்களுக்கு தெரியுது. இங்க 0 காட்டிடுச்சு இப்போ. நான் இத வச்சேன்னா 35 கிராம்ஸ் காட்டுது. இத எடுத்துட்டேன்னா மறுபடியும் 0க்கு வந்துருது. நான் இத எடுத்துட்டு
பாருங்க -24ன்னு காட்டுது. இதை வச்சேன்னா 11 கிராம்ஸ் காட்டுது. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் இருக்கணும், இருந்தால் தான் வந்து கரெக்டாக காட்டும். அப்போ ஆஃப் பண்ணுறது. சரி, ஓகே. இப்போ நீங்கள் அந்த கிச்சன் ஸ்கேலோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. என் கையில் தான் இருக்குது. இது வந்து எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோண்டு தான் இருக்குது. ரொம்ப சின்னது, ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்புறம் இதோட ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி வெறும் ₹300 தான், ₹300 தான். இது வந்து நான் ஒரு பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பர்பஸ் இருந்துச்சுன்னா வாங்குங்க. இது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா பில்டு வந்து நல்லா தான் இருக்குது. நான் குறை சொல்கிற மாதிரி இல்லை. 300க்கு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இங்கே ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க, எங்கேயாவது மாட்டி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. அவ்வளோதான் இந்த குட்டி அன்பாக்சிங்க்கு. இந்த குட்டி அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் என் பேர் ஜெகதீஷ். நீங்கள் பார்த்துருக்க தமிழ் நுட்பம். நன்றி.